ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்க தமிழ் படம். படத்தோட நேம் டெஸ்ட். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் த்ரில்லர் ட்ராமா. இந்த படத்தில் சித்தார்த் ஒரு ஃபேமஸான கிரிக்கெட்டர். ஆனால் அவர் இப்போ ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். லாஸ்ட் 2 இயர்ஸாக எந்த கேம்லையும் உருப்படியாக விளையாடவே இல்லை. ரீசெண்டாக ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்க போகுது இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில, சென்னையில் டெஸ்ட் மேட்ச். இந்த மேட்ச்சில் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆகணுங்கிற ஒரு ப்ரெஷரில் இருக்கார். இல்லைனா டீமை விட்டு அவரை தூக்கிடுவாங்க. ஸோ அந்த ப்ரெஷரில் அவர் இருக்கார். இன்னொரு ஸ்டோரி மாதவன் நயன்தாரா இவங்களோட ஸ்டோரி. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். மாதவன் ஒரு சயின்டிஸ்ட். அவர் ஹைட்ரோஃபியல் இன்ஜின் ஒன்று டிசைன் பண்ணியிருக்காரு. அந்த இன்ஜினை கவர்மெண்ட்டை அப்ரூவ் ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த இன்ஜினுக்காக பெரிய லெவலில் லஞ்சம் கேட்குறாங்க. இவர் ப்ராஜெக்ட்காகவே பெரிய லெவல் கடன் வாங்கி அந்த கடனை கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கார். ஸோ இவர் பண தேவையோட உச்சக்கட்டத்தில் இருக்கார். மாதவன் அவரோட ஒய்ஃபான நயன்தாரா ஒரு ஸ்கூல் டீச்சர். இவங்க 2 பேருக்கும் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை. ஸோ நயன்தாரா குழந்தை பெற்றுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஐவிஎஃப் முறையிலையாவது குழந்தை பெற்றுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு 5 லட்சம் வரைக்கும் பணம் தேவைப்படுது. ஸோ இவங்க கிட்டையும் பணம் இல்லை. அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த 3 ஸ்டோரியும் ஒரு புள்ளியில சந்திக்குது. அதை தொடர்ந்து படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் டெஸ்ட். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல இவங்க தேர்ந்தெடுத்த நடிகர்கள் நல்ல நடிகர்கள். ஆனா அவங்களோட கேரக்டர்ஸை ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணவே இல்லை. சில இடங்களில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவும் கொண்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பெருசா சுவாரஸ்யம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. எமோஷனலாகவும் கனெக்ட் ஆகவே இல்லை. லாஜிக் மிஸ்டேக்ஸும் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு.